அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை. நாம் இன்றைய காணொளியில் காணவிருப்பது நாடக இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரை. நாடக தமிழ் என்பது நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பில் காணப்படுகின்ற இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் முத்தமிழ் பிரிவினுள் முதன்மையானதும் தொன்மையானதும் ஒரு கலையாக நாடக இலக்கியம் விளங்குகிறது. முத்தமிழின் முத்தாய்ப்பாய் திகழக்கூடிய நாடக கலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இயல் இசையால் காதுக்கு மட்டும்தான் இன்பம் பயக்கும், கூத்தால் கண்ணுக்கும் இன்பம் என்று டி.கே. சண்முகம் நாடக கலையின் சிறப்பு குறித்து எடுத்துரைக்கிறார். நாடகம் பண்டைய காலம் தொட்டு கூத்து என்று குறிக்கப்படுகிறது. இந்த கூத்து குறித்து சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் போன்ற பழநூல்கள் எடுத்துரைக்கின்றன. இந்த நாடக இலக்கியத்தின் தொன்மையை பற்றி நாம் அறிய வேண்டும் அப்படின்னா, நம்ம தொல்காப்பியத்தில் தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் நாடக இலக்கியம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். தொன்மையான காலத்திலேயே நாடகங்கள் நடிக்கப்பட்டுள்ளது, தொல்காப்பியர் காலத்திலேயே நாடகங்கள் நடிக்கப்பட்டுள்ளது என்பதனை எடுத்துரைக்கும் விதமாக நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் என்று தொல்காப்பியர் சுட்டியிருக்கிறார். இவர் கூறியிருக்கும் இந்த நாடக வழக்கு எனும் சொல்லே பழங்காலந்தொட்டு நாடகங்கள் நடித்து வரப்பட்டுள்ளதை பறைசாற்றுவனவாக உள்ளன. இதை தொடர்ந்து தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் எனும் பிரிவில் இயலில் உடலில் தோன்றுகின்ற 8 வகையான மெய்ப்பாடுகள், அதாவது ஒரு மனிதனின் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அச்சம், வெகுளி, இழிவரல், மருட்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனின் உடலில் தோன்றும் மெய்ப்பாடுகளை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மெய்ப்பாடுகள் அனைத்தும் நாடகத்தின் முக்கிய கூறாக அறியப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சங்க இலக்கியங்களில் நாடகங்கள் கூத்து என்று அழைக்கப்படுகிறது. இது வேத்தியல் கூத்து, பொதுவியல் கூத்து, துணங்கை கூத்து, பறவை கூத்து, ஆடிப்பாவை போன்ற பல்வேறு பெயர்களில் கூத்துகள் சங்ககால மக்களிடையே பரவி வந்துள்ளது. இந்த கூத்துகளின் வளர்ச்சியடைந்த நிலையே இன்றைய நாடக இலக்கியங்களாக நாம் அறிய முடிகிறது. இதைத் தொடர்ந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட தமிழின் முதன்மையான காப்பியமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரத்தில் நாடக கலையின் கூறுகள் அதிகமாக விரவி வருவதை இளங்கோவடிகள் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாடகம் எவ்வாறு அமைய வேண்டும், நாடகம் நடிக்கக்கூடிய மேடை எத்தகையதாக இருக்க வேண்டும், நடிகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதமாக இளங்கோவடிகள் ஒரு நாடக மேடையின் அமைப்பு முறை எந்த அளவில் அமைய வேண்டும், எப்படிப்பட்ட திரை சீலைகள் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றுள் முக்கியமாக ஒருமுக எழுணி, பொறுமுக எழுணி, கறந்து வரல் எழுணி என்று சொல்லக்கூடிய திரைச்சீலைகள் நாடகத்தின் அமைப்பு முறைக்கும் காட்சி முறைக்கும் ஏற்ப மேலிருந்து கீழே வருதல், இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் வருதல், வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் செல்லுதல் போன்ற முறைகளில் திரைச்சீலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று நாடகத்தின் மேடை அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகையான நாடக கூத்துகளை ஆடியுள்ளதாக இளங்கோவடிகள் சுட்டிக்காட்டியுள்ளார். அவையாவன பாண்டரங்கம், மரக்கால், துடி, அல்லியம், மல், கொடுகொட்டி, பாவை, குடை, குடம், பேடி, கடையம் போன்ற 11 வகை நாடக கூத்துகளை வெளிப்படுத்தியுள்ளார். இதே போன்று பண்டைய நாடக நூல்கள், பண்டைய காலத்திலிருந்தே இயற்றப்பட்ட சில முக்கியமான நாடக நூல்களாக சயந்தம், செயிற்றியம், முறுவல், பரத சேனாதிபதியம், மதிவானரம்,
மதிவாணர் நாடகத்தமிழ் முதலான நாடக நூல்கள் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இவை அனைத்தும் நாடக தமிழின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளன. நன்றி.